வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2027 புதிய பாடத்திட்டம் மனித நல்வாழ்வின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் வித்திடும். துணை கல்வி அமைச்சர் விளக்கம். 2027 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய பள்ளி பாடத்திட்டம் மாணவர்களிடையே மனித நல்வாழ்வின் வளர்ச்சியை வலியுறுத்துவதோடு தலைமைத்துவ பண்பையும் ஒற்றுமை உணர்வையும் உருவாக்குவதில் கவனம் செலுத்தும். நாடு முழுவதும் உள்ள அரசியல்வாதிகள், மாணவர்கள், சமூகம் ஆகியவற்றுடன் பல்வேறு தொடர்பு அமர்வுகளை நடத்திய பின்னர் கல்வி அமைச்சு தற்போது அந்த பாடத்திட்டத்தை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்தார் கல்வி துணை அமைச்சர் ஓங்காவோ. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய தலைமை பண்பையும் கொண்டிருக்க வேண்டும் என்று அமைச்சு விரும்புகிறது. எதிர்கால தலைமுறையினர் வலுவான அடையாளத்தையும் ஒற்றுமை உணர்வை வளர்க்கவும் இஃது அவசியம். பல்வகை சமூகத்தில் பண்பாட்டு, பாரம்பரிய பன்முகத்தன்மையை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஓங்காவோ வலியுறுத்தினார். இது தொடக்க பள்ளி அளவிலேயே புகுத்தப்பட வேண்டும். கலை பாரம்பரியத்தின் சூழலில் பல்வேறு இன மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பண்பாட்டை புரிந்து கொண்டு பாராட்ட வாய்ப்பளிப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் காட்கலை, சீன கையெழுத்து போட்டிகளை வாங் வரவேற்றார். கற்றல் கல்விக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் ஒற்றுமையையும் மலேசியர் எனும் அடையாளத்தின் மதிப்புகளையும் உள்ளடக்கியிருப்பதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டு வரும் புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பள்ளிகளில் பாரம்பரிய கலைகள் மதிக்கப்படுவதை விரிவுபடுத்தும் முயற்சிகளுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். 2027 புதிய பாடத்திட்டம் பிளான் பம்பாங்குன் பெண்டிடிகான் மலேசியா 2026-2035 எனப்படும் மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டம் 2026-2035 ஒரு பகுதியாகும். இது தற்போது கல்வி அமைச்சின் திட்டமிடல் கட்டத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தானும் 13 அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான ஆதரவை மீட்டுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மறுத்தார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பிரா நாடாளுமன்ற உறுப்பினரான அவர், அது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்றும் பாரிசான் நேஷனல் நிகராளிகளுக்கு இடையே உள்ள நல்லுறவை உடைத்து சந்தேகத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் விவரித்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலில் பதிலளிக்க அவர் விரும்பவில்லை என்றும், ஆனால் இவ்விவகாரம் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து பரவுவதை கண்ட பிறகு பதிலளிக்க முன்வந்ததாகவும் அவர் கூறினார். அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது இதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு போன்ற சில நடவடிக்கைகள் மூலம் பாரிசான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஆதரவையும் காண முடியும் என்று அம்னோவின் முன்னாள் துணைத் தலைவருமான அவர் கூறினார். கடந்த மார்ச் 17ஆம் தேதியன்று 14 அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான ஆதரவை விலக்கிக் கொண்டதாக பாரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் ஜம்ரி அப்துல் கடீர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள மக்கள் நிகராளிகளிடையே ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சி என்று அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய சட்டத்துறை தலைவரின் விண்ணப்பம் நாளை கூட்டரசு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்ற அமைப்பு சோதனைகள் மூலம் பிப்ரவரி 4ஆம் தேதி மேல்முறையீட்டு அறிவிப்பை தாக்கல் செய்த ஏஜிசியின் விண்ணப்பம் காலை 9 மணிக்கு கூட்டரசு நீதிமன்றம் ஒன்றில் விசாரணைக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் 3 2 பெரும்பான்மை முடிவில் 6 வருட சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டிலேயே அனுபவிக்க அனுமதிக்கும் கூடுதல் ஆவணங்கள் இருப்பதாக கூறப்படும் நஜீப்பின் வழக்கை தகுதி விசாரணைகளுக்காக உயர் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பியது. இந்த கூடுதல் ஆவணங்களின் இருப்பு தொடர்பான நீதித்துறை மறு ஆய்வை தொடங்க அனுமதி கோரிய நஜீப்பின் விண்ணப்பத்தை முன்னர் நிராகரித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக நஜீப் செய்த மேல்முறையீட்டை ஏற்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்தது. KWSP எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியத்தில் வெளிநாட்டு ஊழியர்களின் 2 விழுக்காட்டு பங்களிப்புக்கான முன்மொழிவை 1 வருடம் ஒத்திவைக்க வேண்டும் என்று உற்பத்தித்துறை நம்புகிறது. வணிகங்கள் செலவின அதிகரிப்பை எதிர்கொள்கின்றன. ஜூலை 2025 முதல் ஒழுங்குமுறை காலம் 4 கீழ் அடிப்படை மின்சார கட்டணத்தில் 14.2 விழுக்காடு அதிகரிப்பையும் உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்கின்றனர்.
இது அவர்களின் இயக்க செலவுகளின் சுமையை மேலும் அதிகரிக்கிறது என கூறினார் மலேசிய உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் தலைவர் சோத்தியான் லாய். தாம் குறிப்பிட்ட இந்த ஒத்திவைப்பானது இந்த நிதி சவால்களை கையாள வணிகங்களுக்கு உதவியாக இருக்கும் என பர்னாமாவிடம் கூறினார். கடந்த பிப்ரவரி 3ஆம் நாளன்று வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தலா 2 விழுக்காடாக ஊழியர் சேமநிதி வாரிய பங்களிப்பு நிர்ணயிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தது. இது மலேசிய தொழிலாளர்களுக்கு விதிக்கப்படும் 12 முதல் 13 விழுக்காடு வரையிலான கட்டாய விகிதத்தை விட குறைவு. குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருக்கும் தொழில்கள் உட்பட பங்களிப்பு விகிதங்களில் சாத்தியமான மாற்றங்களோடு எதிர்கால கொள்கை மாற்றங்களை செய்வதற்கு முன்பு தனியார் துறையுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று சோத்தியான் லாய் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 039760144 0386050196. அடுத்த மாதம் பேரா அயர்குனிங் இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள மலேசிய சோசலிஸ்ட் கட்சிக்கு மூடா கட்சி ஆதரவளிக்கும். விரைவில் PSM உடன் இணைந்து தேர்தல் களத்தில் ஒத்துழைக்க உள்ளதாக மூடா கட்சியின் அரசியல் தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த பரப்புரையின் மூலம் மக்களின் குரலை கொண்டு வருவதையும் இனவாத அரசியலையும் உயரடுக்கு போட்டியையும் நிராகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் அயர்குனிங் இடைத்தேர்தலில் கட்சி போட்டியிடும் என்று PSM கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வன் அறிவித்தார். 15வது பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட PSM அதன் வேட்பாளர் பவானி KS 5 முனை போட்டியில் 586 வாக்குகளை மட்டுமே பெற்றதால் டெபாசிட்டை இழந்தார். மாணவர்களை சமூக வலைதளங்களில் உள்ளடக்க பொருளாக மாற்றும் பிரச்சினை இனி எழக்கூடாது. ஏனெனில் அவர்களின் முகங்களை வெளியிட பெற்றோருக்கும் பள்ளிக்கும் இடையே ஏற்கனவே ஓர் ஒப்பந்தம் உள்ளது. கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளுக்காக மாணவர்களின் படங்கள், காணொளிகள், குரல் பதிவுகள் ஆகியன சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்படுவதை அனுமதிக்கும் ஒப்புதல் கடிதத்தை இது குறிக்கிறது. இதன் வழி ஆசிரியர்கள் பெற்றோரின் அனுமதியை பெற்றுள்ளனர் என்றார் தேசிய ஆசிரியர் சேவை சங்கமான NUTP-யின் தலைவர் அமினுடின் அவாங். பெரும்பாலான எடுஃப்ளூயன்சர்ஸ் மாணவர்களின் வெற்றி கதைகள், கற்பித்தல் நுட்பங்கள் போன்ற நேர்மறையான உள்ளடக்கத்தை பகிர்வதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். இது மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படுகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஏற்ப வேகமாக வளர்ந்து வரும் நாட்டின் கல்விச் சூழலில் எடுஃப்ளூயன்சர்ஸ்களுக்கு இந்த அணுகுமுறை முக்கிய பங்கு வகித்துள்ளது என்றார் அமினுடின். சராசரியாக மருத்துவ செலவினத்திற்கான காப்பீட்டு கோரிக்கை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அடுத்த மாதம் முதல் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக புருடென்ஷியல் மலேசியா காப்பீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாலிசிதாரர்கள் நன்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக மருத்துவ திட்டங்களும் காப்பீட்டு கட்டணங்களும் ஆண்டுதோறும் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி லிம் எங் சியாங் தெரிவித்துள்ளார். கோரிக்கைகளின் எண்ணிக்கையும் கோரிக்கையின் சராசரி தொகையும் அதிகரித்துள்ளது. இதனால் மருத்துவ திட்டத்தின் உண்மையான செலவு அதிகரித்துள்ளது. பாலிசிதாரர்கள் சராசரியாக 4 விழுக்காடு அதிகரிப்பை அனுபவித்தனர். சிலர் 30 விழுக்காடு வரை பிரீமியம் அதிகரிப்பை அனுபவித்தனர். சுகாதார செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாலிசிதாரர்கள் தங்கள் நிதிச் சுமையை குறைக்க மாற்று வழிகளை புருடென்ஷியல் நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது என்றார் அவர்.
ஜொஹூர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த வாழ்த்துக்களை அவர் பதிவு செய்தார். அந்த பதிவில் மாட்சிமை தங்கிய மன்னருக்கும் அரச குடும்பத்தினருக்கும் கடவுளின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் முழு இறையாண்மையுடனும் இருக்க வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் பிரார்த்தனை செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.